அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எது நடந்தாலும் நன்றி என்று சொல்லும்போது நாம் மகிழ்ச்சியாக இருப்போமா இல்லையா? அதை நினைத்து தான் பாருங்களேன். அப்படி நினைக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 17 இறை வார்த்தை 25 27 முடிய. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள், அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திருங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி சொல்கின்றனர், ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இறைவார்த்தை வருது பாருங்கள். நாம் உயிரோடு இருந்தால் தான் அவருடைய புகழை பாட முடியும். மரித்தால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இறைவார்த்தையில் கொடுக்கிறார் இல்லையா? அப்போது நம்ம பாவத்தோடு இருக்கும்போது, கண்டிப்பாக மரணம்னு ஒன்று இருக்கும்போது அவர் அதை நம்ம நினைத்து பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? கடுமையான தண்டனையாக இருக்கும் இல்லையா? அதனால்தான் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலங்குகள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். நம்முடைய குற்றங்கள் அனைத்தின் குறைகள் அனைத்தையும் அவருடைய ஒப்படைக்கும் போது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. பாவம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏன்னா நம்ம மாய உலகத்தில் வாழ்கிறோம். எதை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன செஞ்சாலும் பாவமாக இருக்கும். ஆண்டவர் அருவருப்பானதை, அவர் அருவருக்கிறதை விட்டுவிட சொல்லுகிறார். அவருக்கு பிடிக்காததை விட்டுவிட சொல்லுகிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டோம் என்றால் நம்ம ஆண்டவரோடு இணைந்து நடக்கலாம். ஏனென்றால் அநீதி முதல்ல விட வேண்டும் இல்லையா? ஒருத்தருக்கு நாம் அநீதி செய்கிறோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நம்மிடம் கணக்கு கேட்பார். அதனால் அநீதியை விட்டு விலகி செல்லும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் வெறுப்பதை நாம் செய்ய வேண்டாமே. இறைவனுக்கு அது விருப்பமில்லை என்று சொல்லும்போது கண்டிப்பாக நாம் அதை விட்டு விலகிவிட வேண்டும். அப்படி விலகினால்தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். இல்லை என்றால் இல்லை இல்லையா? அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ்கின்றோம். அதனால் அவர் நமக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் இறைபுகழ்ச்சி மூலமாக அவனுக்கு செலுத்த முடியும். மரித்து போனால் மண்ணுக்குள் போன பிறகு ஒரு மகிமையை சொல்ல முடியுமா? நம்மளால் முடியாதில்ல. அப்போ உயிர் இருக்கும் போதே, உயிரோடு நாம் வாழுங்கால அனைத்திலையுமே இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவோமே. அப்படி செய்யும்போது இறைவனுடைய நாமம் மாட்சியும் அல்லவா, மகிமை பெறும் அல்லவா? அதை செய்வோமா? ஒரு முறை சிந்திப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துவோர் நீர்தான். ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் வியத்தகு செயல்கள் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துவது, எங்களை வாழ வைப்பது, அன்றாட தேவைகளை சந்தித்து எங்களுக்கு எது எது தேவை என்பதை நிறைவு செய்வது அனைத்துமே எங்களுக்கு வியத்தகு செயலாக இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை உம்முடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீரே. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அது நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.